ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கேரளா ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டான கடலைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கடலைக்கறியோட டெக்ஸ்சர் அதோடைய டேஸ்ட் மாறாமல் பர்ஃபெக்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நியூவான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்கு போகலாம். கடலைக்கறி செய்யறதுக்காக முந்தின நாள் நைட்டு 150 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை ஒரு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. அடுத்து குக்கரை சூடுபடுத்திட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே எண்ணெயில் பொரிய விடுங்க. ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடைய சைடில் வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இது கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விழுதை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல்லளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா இடையில கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படி இருக்கட்டும். அடுத்து வெங்காயத்தை பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. 3 நிமிஷத்துலேயே வெங்காயம் வந்துட்டு சைடில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரும் பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதே மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இந்த விழுது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த விழுதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், அது வரைக்கும் அப்படியே வதங்க விட்டுருங்க. நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்ட விழுதில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இதை ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடும். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன், அது அவ்வளோவா காரம் கொடுக்காது. சப்போஸ் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா இதில் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆப்பம் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பம் ரெசிபிக்கு இந்த கடலைக்கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஆப்பம் ரெசிபியோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கடலைக்கறி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த கடலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த டைமில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. இப்போ குக்கர்லேருந்து 3 விசில் வர வரைக்கும் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. அப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கும் அண்டு நம்மளுடைய கடலைக்கறி சூப்பராக ரெடியாகிருக்கும். குக்கர்லேருந்து 3 விசில் வந்து அதில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கடலைக்கறியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கடலைக்கறி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். இப்போ இந்த கடலைக்கறியை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய கலர் டெக்ஸ்சர் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த கடலைக்கறியை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை ஏதாவது கடலைக்கறியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை வாசனை போகும். அதனால தான் அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய டேஸ்டியான கடலைக்கறி ரெடியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கடலைக்கறி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கடலைக்கறியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல தான் இருக்கும், பட் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதோடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ தண்ணியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓவர் குக் பண்ணிடாதீங்க.
இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறி செஞ்சுட்டு இது கூட ஆப்பம், இடியாப்பம், அதுக்கப்புறம் புட்டுலாம் செஞ்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அண்ட் சப்பாத்தி ரைஸ்க்குமே வந்துட்டு இந்த கடலைக்கறி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் for watching. Bye.